Hi friends, welcome back to Comicode channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல Ansible installation and configuration பார்க்கலாம்னு இருக்கோம். AWSல ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நோட மாஸ்டர் நோடா ஒரு நோட கிளையன்ட் நோடா வச்சுக்கிட்டு மாஸ்டர் நோட்ல தான் நம்ம Ansible வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். கிளையன்ட் நோட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ADHOC கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் லைன் கமாண்ட். அதுல வந்து நம்ம வந்து சிம்பிளா ஒரு பிங்க் பேராமீட்டர் பாஸ் பண்ணி நம்ம வந்து மாடல் பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அதர் மாடல், அதாவது ஃபைல் மாடல், காப்பி மாடல், ADHOC வந்து நிறைய மாடல் இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்க வந்துட்டு Ansible வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம், இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போறோம். நான் முதல்ல வந்துட்டு என்னோட AWS கன்சோல நான் லாகின் பண்ணிட்டேன். நான் நார்த் விர்ஜினியா சைட்ல இருக்கிறேன், ரீஜன்ல இருக்கிறேன். தென் வந்து நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். உபுண்டு மிஷினை சூஸ் பண்ணிக்கிறேன். உபுண்டு 18. ஓகே, T2 மைக்ரோ, ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி, ரெண்டு மிஷின். ஓகே, இதுல வந்துட்டு நாட் பப்ளிக் ஏபி எனேபிள் கொடுத்துறோம். இது நோ ப்ரிஃபரன்ஸ் எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் சரியா? ஓகே, ஹார்ட் ஸ்டோரேஜ் 8 GB, டேக் எது நான் கொடுக்கல, செக்யூரிட்டி குரூப். இதில் நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்தராக வந்து நான் இப்போயே வந்துட்டு HTTP கொடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம அந்த கிளையன்ட் நோடில் வந்துட்டு இங்கே இருந்த மணிக்கு நம்ம Nginx இதில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். அதனால நான் இது மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் ரிவ்யூ ரிவ்யூஸில் பார்த்துக்கலாம், ஆல் கஸ்டமர் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே, தென் வந்து நான் லான்ச் கொடுக்குறேன். ஓகே, அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஓகே ஓகே 2 இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து நான் வந்துட்டு Ansible மாஸ்டர் நோட வச்சிருக்கேன். நம்ம இப்போ டெமோ பர்பஸ்க்காக நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒன்று மாஸ்டர் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் நம்ம எவ்வளோ வேணா வச்சு கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இல்லை உங்கள் மிஷினே வந்துட்டு நீங்கள் வந்து மாஸ்டரை வச்சுட்டு கிளைண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், AWS வச்சு கூட செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ மாஸ்டர் நோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மாஸ்டர் நோட கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபைலை பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஃபைலுக்கு வந்து நான் பர்மிஷன் கொடுத்தேன், டென் ஃபைலுக்கு. தென் SSH -i Ansible வச்சு கனெக்ட் பண்ணுறோம். உபுண்டு பப்ளிக் ஏபி. கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, sudo apt get update. அதாவது நம்ம எந்த ஒரு, ஏன்னா APTல இருந்தா இன்ஸ்டால் ஆக போகுது, APT அல்லது நம்ம EPL அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் Ansible வந்துட்டு. அதனால வந்து நம்ம வந்துட்டு ரெட் மற்ற மிஷின் ரெட் ஹேட் மற்றது வந்து M அப்டேட் கொடுக்கணும். நம்ம உபுண்டு மிஷின் போட்டோம்னா APT get அப்டேட் கொடுக்கணும். இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு Ansible வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். sudo apt get install Ansible. ஓகே ஓகே 75 MB. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டால் ஆகி செக் பண்ணி பார்க்குறதுக்கு Ansible -version இன்ஸ்டால் ஆயிருக்குங்களா? Ansible -version கொடுத்தீங்கன்னா நம்ம 2.5.1 இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரிங்களா? போட்டோன்னு இதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கான்ஃபிக் ஃபைல் டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணுங்கன்னா, கான்ஃபிக் ஃபைல் எங்கே இருக்கு, etc Ansible தான் இருக்கு. etc Ansible Ansible.cfg அப்படின்றது அதோட கான்ஃபிக். சரிங்களா? ஓகே, இதோட மற்ற மாடல் மொத்தம் எங்க இருக்கு, மாடல் ஃபைலா பிளக்கின்ல எங்க இருக்கு, இதோட டீடைல் எல்லாமே நீங்க வெர்ஷன் செக் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடும். சரியா? பைத்தான் வெர்ஷன், ஏன்னா இது பைத்தான் இல்லாமல் இதாகாது. அது பைத்தான் டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் எல்லாமே. அதனால பைத்தான் வந்து 2.7 வந்து டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு, எடுத்துக்கிச்சு. சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ நார்மலா நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா Ansible வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கு. ஒன்னு இன்வென்டரி ஃபைல், இன்னொன்று வந்து Ansible CFG ஃபைல், அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபைல் தான் மஸ்ட். சரிங்களா?
இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த வெர்ஷன் போட்டு பார்த்துட்டு இருந்த மாதிரி ETC Ansible Ansible.cfg அப்படின்ற லொகேஷன்ல தான் இருக்கு. சரிங்களா? ஆனா அங்கதான் நம்ம வந்து எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா இந்த ஆர்டர்ல தான் செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஆர்டர்ல இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்டர்ல தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த லொகேஷன் போயிட்டு அந்த ஃபைலை நான் காமிச்சிடுறேன். இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த CFG ஃபைல போய் பார்த்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா இதுல தான் எல்லாமே இருக்கு. இன்வென்டரி ஃபைல் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ETC Ansible குள்ள தான் இருக்கு. இதை நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை அன்கமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய கஸ்டம் மாடல் ஏதாவது கொடுக்கணும் அதை நீங்க கொடுத்துக்கலாம். அது மாதிரி எது வேணாலும் நீங்க கஸ்டம் கொடுக்கலாம், நீங்க கொடுத்துக்கலாம். இதுல தான் ப்ரீ டிஃபைனா Ansible கம்ப்ளீட் எல்லா கான்ஃபிகரேஷனும் இதுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க நம்ம நார்மலா கிரியேட் பண்றதுல நீங்க தான் மேனுவலா வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படி இருக்காது. இதுல தான் எல்லா விதமான Ansible கான்ஃபிகரேஷன் ஃபைல், இன்வென்டரி எங்க இருக்கணும், மாடல், அதர் பிளக்கர் எல்லா டீட்டெயிலுமே இங்க தான் இருக்கு உங்களுக்கு வந்து. சரிங்களா? ஓகே, நீங்க ஏதாவது செக் பண்ணிக்கணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நீங்க உங்களோட இது வேணும்னா உங்களோட கஸ்டம் Ansible இது வேணும்னா இங்க தான் நீங்க செட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து வெளியில வந்துடுறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் டைரக்டரி நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம இங்கேயே வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய Ansible வந்துட்டு. சரி, ஏன்னா நம்ம வந்து ஒரு மேக் டைரக்டரி, நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். AWS இல்ல வந்துட்டு AWS_Ansible அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அந்த டைரக்டரிக்குள்ள போயிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த டைரக்டரிக்குள்ள தான் நான் வந்துட்டு என்னுடைய ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். 2 ஃபைல் நீடட் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 ஃபைல் நீடட், ஒன்று இன்வென்டரி ஃபைல், இன்னொன்று Ansible ஃபைல். அதைத்தான் நம்ம செட்டப் பண்ண போறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Ansible.cfg இந்த ஃபைலை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் செட் பண்ண போறோம். ஓகே, சாரி, ஓகே, VA Ansible.cfg இன்செர்ட் பண்ணி இந்த ஃபைல் அப்படி இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 5 லைனை வந்துட்டு ஓகேவா? நம்ம Ubuntu மிஷின் தான் கிரியேட் பண்றோம். அதுக்கான என்ன ரீசன் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, ஓகே. இப்போ இந்த ஃபைலில் வந்து நம்ம அந்த கிளைண்ட் நோட வந்து நம்ம அதில் வந்து கிளைண்ட் நோட வந்து போஸ்ட்ல நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஆனால் அதில் வந்துட்டு பிரைவேட் கீ நம்ம பார்த்தோம் இல்லையா? கான்ஃபிகரேஷன்ல எல்லாமே இருக்கும். நம்ம பிரைவேட் கீ வச்சு ஒன்று கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த கீ எல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன்ல தான் நீங்க கொடுத்தாகணும். சரிங்களா? டிஃபால்ட்டா Ansible ETC Ansible போயிட்டு நீங்க இது பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ கஸ்டமர் நம்மளா ஒரு AWS Ansible சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றோம். இப்போ இந்த பிரைவேட் கீயை வந்து நீங்க இது பண்ணி ஆகணும். நம்ம பிரைவேட் கீ எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் மிஷின்ல இருந்துச்சு. கரெக்டா? என்னுடைய லோக்கல் மிஷின்ல வந்து இருந்தது. கேட் போட்டு Ansible.pem இந்த ஃபைலை நான் உள்ள எடுத்துட்டு போகணும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த இன்னொரு கிளைண்ட் மோட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம். நான் இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி, ஓகேவா, காப்பி பண்ணிட்டு இங்க லோக்கல்லே நான் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். AWS Ansible-குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். என்னன்னா client.pem அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் இதுக்கு என்ன பர்மிஷனாக கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், Ansible வந்து CFGன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். இப்போ அதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா இதோடைய PWT போட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட் ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது கிளைண்ட். ஓகேவா? client.pemன்றது நம்ம இங்கே தான் வச்சிருக்கிறோம். client.pem அப்போ நம்ம அதை வந்து எங்கே போட போகிறோம்னா அந்த ப்ரைவேட் ஃபைலில் வந்து நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். சரியா? ப்ரைவேட் ஃபைலில் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இதுக்குள்ள client.pem. ஓகேவா? ஓகே, போட்டாச்சு. தென் நான் சேவ் பண்ணுவேன். இப்போ இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். போஸ்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்வென்டரிக்கு பதிலாக நம்ம போஸ்ட்ன்ற ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க எப்படி வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
எந்த நேம் வேணா வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அதை மென்ஷன் பண்ணிருக்கணும். அவ்வளோ ஹோஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். தென் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் கிளைண்ட் ஒரு நேம் வந்து செட் பண்றேன். ஹோஸ்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஏன்னா இன்வென்ட்ரி ஃபைல் நேம் நம்ம ஹோஸ்ட் செட் பண்ணிருக்கோம். நல்லா நம்ம வச்சு சிஎஃப்ஜி வந்து நம்ம போடணும். அது வந்துட்டு என்ன ஃபைல் நேம்ல கிரியேட் பண்றோம் அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு கிளைண்ட் நோட்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சிபிள் கோஸ்ட் அந்த கிளைண்ட்டோடைய அந்த ஐபி அட்ரஸ் பிளஸ் போர்ட் நம்பர் இதைத்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? இப்போ நம்மளுடைய பப்ளிக் ஐபி நம்ம வந்து பெம் ஃபைல் கொண்டு வந்துட்டோம். இல்லை ப்ரைவேட் கீழே வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னன்னா கிளைண்ட்டோடைய லோக்கல் பப்ளிக் ஐபி வந்து நம்ம எடுத்து வந்துடலாம். சரியா? லோக்கல் ஐபி கூட ஆக்சுவலாக இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரெண்டு ஒரே நெட்வொர்க்ல தான் இருக்கு. நம்ம லோக்கல் ஐபி கூட ட்ரை பண்ணலாம். சரியா? ஓகே, நம்ம ஐபி கொடுத்துட்டோம். போர்ட் நம்பர் 22 வரையும் தான் கனெக்ட் பண்ண போகுது. சரியா? நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம் தெரியும் உங்களுக்கு. ansible.cfg ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம். அதுல அந்த 4 லைன் ஆட் பண்ணிருக்கிறோம். அதுல ஹோஸ்ட் ஃபைல நம்ம இன்வென்ட் ஃபைல செட் பண்ணிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஹோஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வேற ஏதாவது நேம் ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபைல் வந்து நீங்க செட் பண்ணி ஆகணும். சரிங்களா? தென் ரிமோட் யூசர் நம்ம உபுண்டு யூசரா தான் நம்ம லாகின் பண்ண போறோம். பிரைவேட் கீ வந்து நம்ம சிஎஃப்சி ஃபைல்லே கொடுத்துடணும். நம்ம பிரைவேட் கீ வச்சிருக்கனால அதை வந்து நான் லோக்கல்ல இருந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம். இதே நீங்க மொபைல் ஸ்ட்ரீம் இல்ல வேற டூல் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைல கீழே இருந்து நீங்க மூவ் பண்ணிடலாம். சரியா? அப்லோட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இது யூஸ் பண்றதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். சரி, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். தென் செக்கிங் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே ஓகே, இது என்ன ஆர்டர்ல செக் பண்ணணும்னு நம்ம வந்து பாத்துடலாம். இப்போ config.cfg வந்துட்டு பாத்தீங்க சாரி ansible.cfg வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு ஃபைல கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆனா என்ன ஆர்டர்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஆன்சிபிள் நீங்க இது பண்ணும்போது செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ansible_config என்வாயர்மெண்ட் வேரியபிள் செக் பண்ணுங்க. பேஸ் ஆரிஸ்ல போயிட்டு என்வாயர்மெண்ட் வேரியபிள் ஏதாவது செட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்க கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும். கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தான் நம்ம ஹோஸ்டோட ஃபைல் நேம் என்ன எல்லா டீட்டெயிலும் எல்லாம் கொடுத்துரும். பிரைவேட் கீ இருந்தா பிரைவேட் கீ, எல்லா மாடலோட லொகேஷன் எல்லாமே அதுல தான் இருக்கும். நம்ம அதுல போய் செக் பண்ணி பார்ப்போம். பேஸ் கான்ஃபிக் வந்து அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? பேஸ் ஆர்சில போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆன்சிபிள் கான்ஃபிக் ஏதாவது என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் ஆயிருக்கு அப்படின்னு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கிறோமோ அந்த லொகேஷன். இப்போ நம்ம அப்படிதான் பண்ண போறோம். அந்த லொகேஷன் தான் ரன் பண்ண போறோம். நம்ம AWS ஆன்சிபிள் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால அங்க இருந்து ரன் பண்றோம். அதுக்குள்ள ஆன்சிபிள் சிஎஃப்ஜி இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் நம்ம இப்போ பண்ணிருக்கிற ஒர்க். சரியா? அந்த மாதிரி பண்ணணும். அப்படி நம்மதுல இல்லை அப்படின்னா தேர்ட் வந்து எங்க போகும் அப்படின்னா ஹோம் டைரக்டரி, அதாவது ஹோம் உபுண்டுக்குள்ள போனோம்னா அதுக்குள்ளே பேசிக்கா அதுக்குள்ள ansible.cfg இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது தேடா செக் பண்ணி பார்ப்போம். தென் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கக்கூடிய etc ansible.cfg அங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்டர்ல தான் அதை எடுத்து என்ன பண்ணும் செக் பண்ணும். சரிங்களா? ஓகே, தென் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு பிங் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஏடி HOC கமாண்ட் தான். இப்போ ansible client nodes -m ping நம்ம கொடுக்குறோம். சரியா? நம்மளுடைய இந்த மாஸ்டர் நோட்ல இருந்து நம்ம கொடுக்குறோம் கிளைண்ட் நோடுக்கு வந்து கனெக்ட் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட் நோட்ல வந்து பைத்தான் வந்து கிடையாது. சரிங்களா? கம்பல்சரி வந்து பைத்தான் அதுல வந்து இருக்கணும். சரிங்களா? அதுதான் அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த எரர் அடிச்சிருக்கு. நான் வந்துட்டு இப்போ நம்ம இன்னொரு நோட்ல வந்துட்டு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். -i நம்மளுடைய ansible pem ubuntu ரியல் டைம்ல இப்படி நீங்க பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நம்ம எல்லா நோட்லயும் பைத்தான் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. நான் சூடோ அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிட்டேன். சூடோ apt get அப்டேட் நீங்களோட அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். சூடோ apt get install இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. சக்சஸ்ஃபுல். சரிங்களா? சக்சஸ் உங்களுக்கு வந்து கமாண்ட் வந்துச்சு. சரி, கமாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு
என்ன டார்கெட் உங்க டார்கெட்டுக்கு ரன் பண்ணணும் சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான மாடல் பிங் மாடல் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இந்த இடத்துல நீங்க ஆல் போட்டாலும் செக் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா. இப்போ நீங்க ஆன்சிபிள் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபோனியம் அப்படின்னா எல்லா டார்கெட்டையும் செக் பண்ணி பார்க்கணும். போஸ்ட்ல நீங்க வந்து மல்டிபிள் டார்கெட் போட்டிருப்பீங்க சரிங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் கிளைண்ட் நோட்ஸ்னு ஒன்று தான் கொடுத்துருக்கோம். நிறைய டார்கெட் இருந்தாலும் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணும் சரி. அதே தான் சேம் திங் ஓகேவா. ஆல்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்டிகுலர் டார்கெட் இருந்தால் பர்டிகுலர் டார்கெட்டும் கொடுக்க முடியும் சரிங்களா. ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆன்சிபிள் வந்துட்டு இப்படி மாஸ்டர் நோட்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்த்தோம். என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் வந்து பார்த்துருக்கோம். கிளைண்ட் நோட்ல வந்து நம்ம பைத்தான் அப்டேட் பண்ண பிறகு நமக்கு வந்து கனெக்ட் ஆச்சு சரிங்களா. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ADHOC கமாண்ட் இருக்கக்கூடிய அதர் மாடல், அதாவது ஃபைல் மாடல், காப்பி மாடல், இன்னும் என்னென்னலாம் நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைண்ட் நோட்ல வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், ஒரு பேரண்ட் பாஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும் பார்க்கலாம் பேரண்ட் சரிங்களா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.